நாட்டுக்கோழி வறுவல் பார்க்கலாம் வாங்க. வானல் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு லைட்டாக தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. உப்பு பத்தலைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி நல்லா வெந்து வரட்டுங்க. நம்ம மூடி வச்சுட்டு கறி வெந்ததும் பார்க்கலாம். கறி நல்லா வந்துக்கிச்சிங்க. இந்த டைமில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு சிக்கன் நாட்டுக்கோழி வறுவல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.